நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளோட வந்திருக்கேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக அருணாச்சலேஸ்வரர் ஹெர்பல் கேர் கிளினிக் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் மருத்துவர் எம் பழனியா வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்னைக்கு டாக்டர் கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின் கேட்க போறேன்னா, ஸோ இது நைட் இல்லையா, நைட்டை பற்றியே கேட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறது டாபிக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்காக இருக்கட்டும் ஆணுக்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது வந்து ஒரு பல எதிர்பார்ப்புகள் பல கனவுகளோட இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன ரீதியாக என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும்? முதலிரவு பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு அருமையான கேள்வி தான். நிறைய பேர் திருமணமானவங்களுக்கு முதலிரவே இப்போ நடக்கிறது இல்லை, தெரியுங்களா? ஏன் சார்? ஃபர்ஸ்ட் நைட் என்ன டயர்ட் ஆயிடுறாங்களா? ஸோ அதனால டயர்ட் ஆகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் நைட்டு முதல்ல இருக்கிறது பேர் தான் நம்ம வந்து கலாச்சாரத்தில் பால் பழத்தை கொடுத்து பெண்ணை பக்குவமாக இது மாதிரி ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது தம்பி அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது தம்பின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, அந்த தம்பி பற்றி அந்த வயசானவங்களுக்கு தெரியல. அவன் முரட்டுத்தனமாக இருப்பானா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பீஸ் போன பல்பு தான் இருக்கிறான். நிறைய பேர் வந்து முதலிரவில் சந்தோஷமாக இருந்தாங்களா இல்லையான்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நிறைய பேர் இல்லை, அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த காலத்தில் முதலிரவு அப்படின்னா ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் பால் பழத்தெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டு மறுபடியும் இன்னும் முறை 2 முறை 3 முறைலாம் செக்ஸ் பண்ணணும், அவங்க எல்லாரும் நல்லா இன்பமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் வடிவமைக்கப்பட்டது தான் முதலிரவு. நல்லா வாசனையான திரவங்களில் பெட்டில் போட்டு பூ பழத்தெல்லாம் வச்சு நல்லா என்ஜாய் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அது பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நிறைய நைட்ஸ் போயிருக்கு. நிறைய நைட்டு போயிட்டு ஒரு சிலர், நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது இல்லையா, ஒரு சிலர் பல நைட்லாம் போயிட்டு வராரு. அவருக்கு இது ஃபர்ஸ்ட் நைட்டே கிடையாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இது முதலிரவே கிடையாது. அப்படியே மீறி அப்படியே போனாலும் அவரு பீஸ் போன பல்புக்கு சமம். என்ன சார் பீஸ் போன பல்புனா என்னன்னா, ஒளி இருந்தாதான் வெளிச்சம் இருந்தாதான் நல்லா இருக்கும் லைஃப். ஆமாம். ஆனால் நிறைய ஆண்கள் வந்து பவரே இல்லை, டிம் ஷாப்பில் இருக்கிறவங்க இருக்காங்க, பீஸ் போனவங்களும் இருக்காங்க. போய் அதாவது முதலிரவில் போயிட்டு படுக்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாரு, மொத்தம் கொடுக்குறாரு, ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பெட்டிலே விந்து லீக் ஆகிடுது. அது மாதிரி ஆண்கள் தான் இப்போ இருக்காங்க. அவங்க எங்க முதலிரவு கொள்றது சொல்லுங்க. அப்படி மீறி செஞ்சிட்டாலும் ஆணுறுப்பை உள்ள செலுத்தும் போதே சில பேருக்கு லீக் ஆகிடும். அதாவது கட்டி பிடிக்க தேவையில்ல, ஓரல் செக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது, ஒரு அரை மணி நேரம் உருட்டுறது பெரட்டுறது ஜாலியாக இருக்கிறது பேசுறது, இப்படி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் போதே ஒரு சிலருக்கு லீக் ஆகிடும். மீறி அவங்க கட்டி பிடிச்சி ஆணுறுப்பை ஒரு பெண்ணுறுப்பில் செலுத்தும் போது அவருக்கு லீக் ஆகிடுது. ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷத்தில் லீட். இதெல்லாம் வந்து முதலிரவு திருப்தியே கிடையாது மேடம். மினிமம் ஒரு ஆண் தகுதியாக செக்ஸ் பண்ணுறான்னா மினிமம் 15 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷமாவது அந்த பெண்ணுக்கு உராய்வு ஏற்பட்டு அந்த பெண்ணு போதும் எனக்கு விட்டுன்னு சொல்கிற அளவுக்காவது பண்ணாதான் ஒரு பெண்ணுக்கு சுகம். இந்த காலத்தில் அப்படி ஆண்கள் இருக்காங்களா? அவங்களுக்கு எதுக்கு முதலிரவு? ஒரு ஆண் வந்து ஆல்ரெடி செக்ஸ்ல இருக்கான் அப்படிங்கறது, ஆல்ரெடி செக்ஸ் பண்ணிருக்காரு இல்ல செக்ஸ் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படிங்கறது பெண்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் எப்படி அந்த காலத்து பெண்கள்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒழுக்கமான ஆம்பளைங்க, கண்டுபிடிக்கவும் தேவையில்லை. அதாவது ஒருத்திக்கு ஒருவர் தான் அப்படின்ற ஒரு காலங்கள் அந்த காலம். இந்த காலம் அப்படி இல்லை. இவன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல, ட்ரையல் பாக்குறாங்க இப்பெல்லாம் போயிட்டு. அதான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறேன். கண்டுபிடிக்கிறது எப்படி நடக்குது? என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட செக்ஸ் வச்சிருக்காரு, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களா கேக்குறீங்க. கல்யாணம் உங்களுக்கு திருமணம் ஆகுது, உங்க வீட்டுக்காரர் நல்லவரா கெட்டவரா தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும். வர ஆண்கள் வந்து வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா அவன் நல்லவன், அவன் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இல்லைன்னா அவன் கெட்டவன். என்ன சார் திடீர்னு வாயை வச்சு சொல்றீங்க அப்படின்னா, சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, முதல் கிட்ட போவாங்க, கிட்ட போய் அந்த பெண்ணிட்ட வந்து நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுங்க. நிறைய வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. முதல்ல ஒருத்தர் மீட் பண்ணும்போது கூச்சப்படுவாங்க. எப்படி அந்த பெண்ணிட்ட பேசுறது, எப்படி அந்த பெண்ணிட்ட வந்து நம்ம கூப்பிட்டு படுக்க வைக்கிறது, எப்படி தொடர்றதுன்றது ஒரு பயம் கூட சில ஆண்களுக்கு இருப்பாரு. அவங்க ஒரிஜினாலிட்டி போனவொடனே சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, துணி அவரு பிராவ அவரு எல்லாத்தையும் அவுத்து போடு. சில ஆண்கள் வெளிப்படையாக பேசுவாங்க, அப்போ போடுங்க வா படு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறது, இந்த பொசிஷன் வேணாம் இப்படி சாய்ஞ்சி படு இப்படி படுன்னு சொல்லுவாங்க, ஆரம்பிப்பாங்க பாருங்க. அவங்கள நீங்க தெரிஞ்சுக்கிங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது கூச்சப்படுற ஆண்கள் முதல் அனுபவம். ஆண்களும் கூச்சப்படுவாங்க,
பெண்களும் கூச்சப்படுவாங்க. இதுதான் முதல் அனுபவம். பேசிக்க கூட முகத்தை கூட தலையை நிமித்தி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு வெக்கமான ஒரு பயம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஆபீஸ்ல 2 பேருமே வேலை பார்ப்பாங்க, இல்ல ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள கூச்சமே இருக்காது, நிறைய நாளைக்கு பழகி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியா தானே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற பிரகாரம் நிறைய பழகி இருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த அனுபவம் வேற. அந்த அனுபவங்களை வந்து நீங்க முதல்ல அவங்க செக்ஸ் வச்சுக்கான்னு என்ன கனவுல இருக்கீங்க. இந்த காலத்துல அப்படி இல்ல. லவ் பண்ணும் போதே இப்பெல்லாம் செக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பேசும்போது பழகும் போதுன்றது உறவு வேற. அவங்க ரெகுலரா பேசுறாங்க, ஒரு ஷாப்புக்கு போறாங்க, டிபன் சாப்பிட்றாங்க, டீ சாப்பிட்றாங்க, கடைக்கு போறாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சு போகுது. அது வந்து அவங்களுக்கு வந்து முதல் இரவுல வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது பழகிடும். நான் சொல்றது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் ஆயிட்டு முதல்ல இப்ப ஒரு பெண்ணி ஆணியும் திருமணத்துக்கு அப்புறம் இப்பதான் உள்ள போறாங்க அப்படின்னா அவங்களுடைய அனுபவத்தை வச்சுதான் நான் முதல் இரவு வச்சு சொல்றேன். இப்பெல்லாம் கல்யாணம் வீட்டுல என்கேஜ்மெண்ட் பேசியிருந்தாலுமே போன் நம்பர்ல அவங்க தான் எல்லாத்தையுமே சாட் பண்ணிக்கிறாங்க, வெளில மீட் பண்ணிக்கிறாங்களே சார். இதுல எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கலாம், அதான் நான் சொல்ல வரேன். இப்ப ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க மேடம், ஒரே இடத்துல பேசுறாங்க. இந்த குணத்தை, இந்த பெண்ணுடைய குணத்தை பத்தி அவருக்கு தெரியும். இந்த பெண்ணிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நம்ம தப்பு செஞ்சிருந்தாலும் தப்பிக்கணும்னு நினைச்சுதான் அந்த பொண்ணுகிட்ட பழக ஆரம்பிச்சிருவாரு. ஆனா முதல்ல மீட் பண்றவங்க அப்படி யோசிக்கவே மாட்டாங்க, யதார்த்தத்தோட போவாங்க. அந்த யதார்த்தத்துல தான் மாட்டிக்கிறவங்களை வச்சுதான் இப்ப நான் சொல்றேன். அதாவது தப்பே பண்ணாதவங்க ஒரு பெண்ணுகிட்ட கூச்சப்பட மாட்டாங்க, கிட்ட போவாங்க, அணைப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, லைட்டை கூட ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து கூச்சமா இருக்கிறதுக்காக லைட்டை கூட ஆஃப் பண்ணிடுவாங்க. இவங்க செக்ஸ் பண்ணிட்டு காலையில ஏஞ்சி பார்க்கும்போது அவங்க முகத்துல அவங்களே மிக்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க. இது எவ்வளோ நம்ம போய் நீ பண்ணமா பண்ணலையா ஒரு ஃபீலிங் இருக்கும். இது ஒரு முதல் அனுபவம், அது இன்ட்ரெஸ்டட். ஆனா இயற்கையா நிறைய பெண்ணிட்ட போய் தொடர்பு கொண்டு போறாங்க பாருங்க, அவங்கள கடை கண்டுபிடிக்கலாம். இப்படிப்படு அப்படிப்படு, நான் திருப்தியா பண்ணனா செஞ்சனா இப்படிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதை வச்சு சில பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் மேடம் இப்பெல்லாம் அந்த காலத்துல பெண்கள்லாம் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு கணவன் எவ்வளவு நேரம் பண்ணணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் படித்த பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, நிறைய ஆண்கள் முதல் இரவுல முழுமையா அடைஞ்சதே இல்லை. அதுதான் வருத்தமே. இப்ப வந்து வருஷங்கள் போக போக நான் சொன்ன பாருங்க, கலாச்சாரம் மாற மாற முதலிரவுன்றதே தேவையில்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பண்ணவே இல்லாததுக்கு எதுக்கு முதலிரவு? திருப்திப்படுத்த முடியாத நிலையில தான் ஆண்கள் இருக்காங்க மேடம். வீட்டுக்கு 4 பேர் 3 பேர் ஒரு ஆம்பளைங்க இருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 4 வீட்டுல ஒரு 4 ஆண்கள் இருக்காங்கன்னா, ஒருவர் வந்து கரெக்டா ஒரு உடம்பை மெயின்டைன் பண்றாரு, 3 பேர் அவங்க உடம்பை மெயின்டைன் பண்றது இல்லை. இந்த 3 பேருடைய இல்லற வாழ்க்கை இன்பமாவே இல்லை. வெக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, வெளியே கூட சொல்லிக்க மாட்டேன்றாங்க. நம்மளுக்குள்ள பிரச்சனை சொன்னாதானே தெரியும். இப்ப டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலிங் பண்ணாதானே ஒரு தீர்வு காண முடியும். நிறைய பேர் அப்படி இல்லை. அதை மீறி தான் நான் சொல்றது, திருமணம் செய்யறாங்க, அந்த பொண்ணு வாழ்க்கை வீராக்கிறாங்க. முதலீடு என்பது புனிதமானது, கடவுளுடைய ஒரு கிஃப்ட். அது வந்து கல்யாணம் பண்ணா உடனே அவங்க தாம்பத்தில் ஈடுபட வைக்கணும். அவங்களுக்கு சம்பிரதாயம், நேரங்கள், முகூர்த்தங்கள்லாம் வச்சு உடலுறவு கொள்றாங்க. அந்த உடலுறவு பண்ற முகூர்த்தத்துல ஒரு மணமகன் திருப்தியாவோ ஒரு மணமகள் திருப்தியாவோ லைஃப்ல இல்ல. அது இல்லாத காரணம் இந்த ஆண்கள் செய்த பழக்க வழக்கங்கள் தான். சில ஆண்கள் செய்த கெட்ட பழக்கத்தால் தான் அவங்க இல்லற வாழ்க்கையே வீணா போகுது. இப்ப டைவர்ஸ் ஆகுறாங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள வருது. அது என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. ஸோ சாட்டிஸ்ஃபைடு இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் வந்து மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு மேடம். அதாவது கணவனை மனைவி சந்தேகப்படுறாங்க மேடம். ஏன் மேடம் சந்தேகப்படுறாங்க? அவங்க மேல நம்பிக்கை இல்லைங்கிறதுனால தானே சந்தேகப்படுறாங்க. இதுல முழுமையாயிட்டாங்கன்னா அவன் சந்தேகப்பட மாட்டாங்க மேடம். இப்ப உதாரணத்துக்கு கணவன் வாரத்துல 7 நாள் மேடம் தொடர்ந்து ஒரு 4 நாள் ஒரு 10 வருஷமா செக்ஸ் பண்ணினே இருக்காரு மேடம். உதாரணத்துக்கு ஒரு கணவன் ஒரு நாள் கூட நான் மனைவி விட்டு எல்லாம் இருக்க முடியாதுன்ற ஒரு ஆண்கள் இருப்பாங்க மேடம். திடீர்னு அந்த கணவருக்கு வந்து பிரேக் ஆகுறாரு, என்னால முடியலன்றாரு. அப்ப அந்த மனைவி என்ன நினைப்பாங்க? வேற யாரு கூட ரிலேஷன்ஷிப்ல இல்ல, அவரால் முடியல மேடம், உண்மையாலுமே முடியல. ஆனா அவங்க என்ன நினைப்பது, நம்ம வீட்டுக்காரனா டெய்லி செக்ஸ் பண்ணாரு, இப்ப திடீர்னு அவரால் பண்ண முடியலையே, இல்ல அவர் வந்து வேற ஏதாவது பொண்ணை வச்சுட்டு இருக்காரா அப்படின்ற எண்ணங்கள் உருவாது இல்ல. அப்ப இவருக்கு தெரியும் நம்மளுக்கு உடம்பு வலிமை போயிடுச்சு, ஆண்மை போயிடுச்சுன்னு தெரியும். ஆனா அந்த பெண்ணுக்கு தெரியாது. அதை திருப்திப்படுத்திட்டா அவங்களுக்கு சந்தேகமே வராது. அதுதான் மேடம் வாழ்க்கை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷத்துல ஒரு பெண்ணை திருப்திப்படுத்திட்டா அவங்க இல்லறம் இன்பமாக இருக்கும். அப்ப அவர் இன்னொரு பெண்ணையும் திருப்திப்படுத்திட்டு பொண்டாட்டியை திருப்திப்படுத்திட்டு இருந்தா முடியாது இல்ல. அது எப்படி நிறைய வலிமையா இருக்காங்கல்ல, அதுதான் சொல்றேன். அது மாதிரிதான் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிறாங்களே. பெண்ணிட்ட போயிட்டு வந்துடுறாங்க, இந்த பொண்ணுகிட்டையும் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வியாதிகள் வர ஆரம்பிக்குது, பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்க மேடம். பெண்கள் வந்து நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க, பவர்ஃபுல் பெண்கள். ஒரு கணவன் தப்பு பண்றானா இல்லையான்றதை கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, நடைமுறையில கண்டுபிடிப்பாங்க. என்ன வச்சுக்கலாம், நடைமுறையில அதான் எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க.
இயற்கையா செக்ஸ் பண்ணினே வருவாங்க. திடீர்னு இது மாதிரி படு, அந்த பொண்ணுக்கு அது மாதிரி படுத்தாதான் திருப்தியா இருக்கும். அந்த வாயை என்ன பண்ணி கம்முன்னு வச்சுக்காம அது மாதிரி படு இது மாதிரி பண்ணு, என்ன நம்ம கணவர் இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லையே, இப்போ திடீர்னு அப்படி படு இப்படி படு இப்படி செய்ய அப்படி செய்யுன்னு சொல்றாரு. அந்த சந்தேகங்கள் உருவாகும். அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆணுமே எந்த ஒரு பெண்ணுக்கு, ஒரே பெண்ணுக்கு மட்டும்தான், கணவனுக்கு மனைவிக்கு மட்டும் அப்படிதான் வாழணும். இது மாதிரி வாழறதுனால தான் வாழ்க்கைகள் பிரச்சனைகள், நல்ல குடும்பத்துல நிம்மதி இல்லாம போறது. இதெல்லாம் செக்ஸ் தான் மெயின் காரணம், முதல் காரணம். அதுல கரெக்டா மனிதன் இருந்துட்டானா அவனுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தயவு செய்து முதலுறவு கொள்றவங்களும் சரி, கணவன் மனைவி அன்பா பேசி நல்லா பழகி அதுக்கப்புறம் ஒருத்தருடைய மனது புரிந்து கொண்டு அவங்க செக்ஸ் பண்ணா அவங்க எல்லாரும் நல்லா இருக்கும். கணவன் மேல் மனைவி சந்தேகப்படுவது, மனைவி மேல் சந்தேகப்படுவது, அது மாதிரிலாம் நிறைய இருப்பாங்க. அது மாதிரிலாம் வேண்டாம். அதெல்லாம் முதலுறவு புனிதமானது. அதை நீங்க ஒருத்தர் ஒரு நம்பிக்கையோட சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்க இல்லறம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில இன்னொரு சூப்பரான டாபிக்கோட உங்களுடைய சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனு. பை பை.